வணக்கம். என் தாய உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே. இன்றைக்கு நாங்கள் தெல்லிப்பள ஹாஸ்பிட்டலில் நிற்கிறோம். இன்றைக்கு ஏன் நிற்கிறோம்னு சொன்னால், எங்களுடைய சொல்லப்போனால் ஈழத்தின் ஒரு கொடை வள்ளல் அல்லது ஈழத்தின் கர்ணன் என்று அழைக்கப்படுகிற தியாகி ஐயா அவர்தான் அவரை பற்றியான ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கிறோம். அதை நாங்கள் இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணினாங்க. என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், இந்த இடத்துல, அதாவது தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையே சாப்பிட்றதுக்கு அமர்ந்த நோயாளிகள் அமர்ந்து சாப்பிட்றதுக்குரிய இடவசதி இல்லை என்று ஒரு கோரிக்கையை இந்த நிர்வாகத்தினரால் வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அவர் உடனடியாக நேரடியாக பார்வையிட்டு அதை தான் தனியாகவே சொந்தமாக செய்து தருவதாக உறுதியளித்தார். கிட்டத்தட்ட பல லட்சங்கள் செலவழித்து அந்த பில்டிங்கை இன்றைக்கு புதுசாக கட்டி நிர்மாணம் செய்து இன்றைக்கு திறப்பு விழாவும் நடந்தேறியது. அதையும் இந்த காணொலியோட பார்க்க போகிறோம். நாங்கள் இது உங்களுக்கு தெரியும், இந்த தியாகி ஐயா தான் இந்த பெரிய ஒரு கட்டிடத்தையும் திறந்து சொந்தமாக கட்டி கொடுத்துருக்கார். இப்படி பல வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கார். இன்றைய நாளிலேயும் இந்த இடத்துல மருத்துவர்கள் இந்த நிர்வாகத்தினர் கேட்டதுக்கு அமைய இன்னும் சில புனரமைப்புகளை இந்த இடத்தில் செய்வதற்குரிய நடவடிக்கைகளை தான் எடுக்கப் போவதாகவும் கூறி சேர்ந்திருக்கிறார். அதுக்கு முதல் இதான் நீங்கள் ரஜி பிளாக் யூடியூப் சேனலுக்கு இது முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியில் என்ன அமைந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது என்று பார்வையிடுவதற்கு கட்டாயம் வாருங்கள், காணொலிக்குள் போகலாம். கேண்டில் ஒன்று ஸ்காட்லாந்து பேன் ரெண்டு அது காலம்
இந்த நேரம் ஒரு பெரிய கஷ்டமாக ஆடி பார்க்கணும் இல்லை அது பேசாம கொஞ்சம் பிரச்சனை வந்து நமது வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சை பிரிவுக்கு ஒரு தொகுதி கட்டடத்தினை கட்டி திறந்து வைப்பதற்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற வள்ளல் பிரானாக கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய உயர் திரு பாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களை நமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பதோடு இந்த நிகழ்வினை இந்த ரிபனை கட் பண்ணி இன்றைய இந்த அங்குரார்ப்பண நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அவரை அன்பாக அழைக்கின்றேன். முதலில் திரைச்சீலை நீக்கமானது இடம்பெறுகின்றது. இன்றைய எமது வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று இருக்கின்ற வைத்திய நோயாளர்களின் நலன் கருதி புதிதாக அமைக்கப்பட்ட இந்த நோயாளர்கள் உணவருந்துகின்ற இடமானது திறந்து வைக்கப்படுகின்றது. ஒரு தொகுதி புதிய கட்டட திறப்பு விழாவிற்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் நமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போன்று இந்நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற சத்திர சிகிச்சை நிபுணர்கள், மகப்பேற்று வைத்திய நிபுணர் மற்றும் தாதிய பரிபாலகி, விடுதி சகோதரிகள், தாதிய உத்தியோகத்தர்கள், வைத்தியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரையும்
வைத்தியசாலை சமூகம் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய நிகழ்வின் முதல் அங்கத்திற்கு நாம் வருகின்றோம். ஆகவே இன்றைய நிகழ்வின் முதல் அங்கமாக நாம் எமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக இந்த எமது வைத்தியசாலை நோயாளர் சேவையில் அதிக பங்காற்றுகின்ற இந்த விடுதி இலக்கம் ஒன்றினுடைய நான் நினைக்கின்றேன் இந்த கட்டிடத்தை உருவாக்கி தந்த கொடை வள்ளல் நிறைய விதமான வேலைகளை மக்களுக்காக ஆற்றி இருக்கின்றார். அவருக்கு நிறைய பட்ட பெயர்களும் இருக்கின்றது. அவரை கொடை வள்ளல் என்று, தியாகி என்று எல்லாம் பல்வேறு வகையாக இலங்கை முழுவதுமாக அவருடைய புகழ் நிலைத்திருக்கக்கூடிய வகையிலே அவர் பல்வேறு வகையான உதவிகளை பல்வேறு மட்டங்களில், அதாவது கல்வி, சுகாதாரம், கலைத்துறை என்று, அதாவது ஒரு துறை மட்டுமல்லாது பல இடங்களிலும் தனது அதாவது தியாக மனப்பான்மையோடு பல்வேறு வகையான உதவிகளை செய்து வருகின்றார். நான் நினைக்கின்றேன் குடும்ப வாழ்வாதாரமற்ற குடும்பங்கள் வீட்டு திட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதனால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவரால் பல்வேறு வகையான கோணங்களில் நோக்கப்பட்டு உதவி செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே நாம் இங்கு அதை பற்றி ஆராயாமல் நாம் நினைக்கின்றேன் எமது விடுதியில் தெளிவலை ஆதார வைத்தியசாலையில் அதிகளவான நோயாளர் சேவையை வழங்குகின்ற விடுதி இலக்கம் உண்டு. இந்த விடுதிக்கு அதிகளவான நோயாளர்கள், அதாவது நான் நினைக்கின்றேன் ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 25 தொடக்கம் ஒரு 30 வகையான நோயாளர்கள் புதிதாக வந்து அட்மிட் பண்ணி போர்டுக்கு சிகிச்சை பெறுவதற்காக அனுமதிக்கப்படுவார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்கள் வந்து உணவு அருந்துவதற்கு ஒரு மிகவும் ஒரு குறைந்த தரத்திலாவது ஒரு இடம் இல்லை. உணவு அருந்தி, அதாவது அவர்கள் இருந்து உணவு அருந்துவதற்கான ஒரு இடம் இல்லை. நோயாளர்கள் கட்டிலில் இருந்தவாறே நோய் நிமித்தம் காரணமாக அந்த உணவை சாப்பிடுவதை நான் வந்து காலத்திலே இங்கு அவதானித்திருக்கின்றேன். சில நோயாளர்கள் இவ்விடத்தில் வந்து சாப்பிடுவதற்கு மிகவும் அருவருப்பாக இருந்து சாப்பிட்டதையும் காண்கின்றேன். சில பேர் நாங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த இடத்தில் வந்து உண்மையிலேயே ஒருவர் சாப்பிட முடியாது. நான் வந்த காலத்திலிருந்து நான் நேற்றையும் நான் இந்த விடுதியில் ஒரு இரவு கடமையாற்றியிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு நோயாளி தன் மனதால் கேட்டிருந்தார். அவர் நீண்ட காலமாக இங்கு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கின்றார். தான் முதல் இருந்ததற்கும் இப்படியான ஒரு அறையை நீங்கள் எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறதற்கும் அவருடைய மனதிலே ஒரு மாற்றம் இருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் ஒரு தாதியர்களாக இருந்தாலும் எங்களுடைய அந்த 14 கோட்பாடுகளிலே முன்னுக்கே இருக்கின்ற கோட்பாடு ஒரு நோயாளி உண்பதற்கு, குடிப்பதற்கு உதவுதல், கழிவேற்றத்துக்கு உதவுதல் என்று சொல்லப்படுகின்ற விதம் காணப்படுகின்றது. அப்படியான மிகவும் ஒரு தேவையான ஒரு விடயத்தை அவர் இந்த வைத்தியசாலையின் இந்த விடுதி உண்டு, அதாவது இந்த விடுதிக்கு அது கட்டாயம் தேவையானது என்பதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு அதை அமைத்து தந்திருப்பதை என்று நான் உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருக்கு சிறந்த பாராட்டுகளை தெரிவிப்பதோடு அவர் மென்மேலும் இப்படியான சேவைகளை செய்து, அதாவது இந்த விடுதிக்கு ஏன் இந்த சேவை செய்யப்பட்டது என்றால் உண்மையிலே இது எங்களுக்கு தேவையானதும் ஒரு வேண்டப்பட்டதுமாக இருந்த ஒரு பல நாட்கள் நிறைவேறாமல் இருந்த ஒரு தேவையாக காணப்படுகின்றது. ஆகவே நான் நோயாளர்களாக அவர்கள் தங்கள் மனதிலே நேற்று சொல்லப்பட்ட விடயம் வந்து இங்கே சாப்பிடுவதற்கு நாங்கள் வீட்டை விட மிகவும் ஒரு அழகான வசதி எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. என்னால் இதில் இருந்து சாப்பிடுவது மிகவும் சௌகரியமாக இருக்கும். நீங்கள் ஒரு நோயாளியை பாருங்கள், நோயாளி விடுதிக்கு வரும்போது அவர் மனதாலும் உடலாலும் கஷ்டப்பட்டுத்தான் விடுதிக்கு வருகின்றார். அவர் வந்து விடுதியிலிருந்து போகும்போது அவர் தன்னுடைய உடலாலும் மனதாலும் சுகப்பட்டு செல்ல வேண்டும். அப்படி செல்லுகின்ற போது இங்கு இருக்கின்ற நேரத்தில் அவர் 2 விடயங்களை எதிர்பார்ப்பார். ஒன்று வந்து அவர் தான் ஒழுங்காக குடிப்பதற்கும் உண்பதற்கும் ஒரு சரியான இடம் கிடைக்க வேண்டும். தனது கழிவேற்றத்தை வெளியேற்றுவதற்கும் அதுக்கும் ஒரு சரியான இடம் கிடைக்கும். இந்த 2ம் சரியான முறையில் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய ஆரோக்கியம், சுகம் என்பதற்கு நாம் சரியான முறையில் கொடுக்க முடியாது. அந்த வகையில் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய சேவையை மென்மேலும் மெருகூட்டுவதற்கும் நோயாளர்களுடைய சுகத்தை மேம்படுத்துவதற்கும் எமக்கு உதவியவர்களுக்கு நான் அவருக்கு மீண்டும் மீண்டும் வைத்தியசாலை சமூகம் சார்பாக அவருக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு எமது வைத்தியசாலை சமூகம் சார்பாக சில கௌரவிப்புகள் இடம்பெற இருப்பதனால் உயர் திரு வாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களை முன்னே வருமாறு இருகரம் கூப்பி அன்பாக அழைக்கின்றேன். தொடர்ந்து பொன்னாடை போட்டு கவனிக்கும். அடுத்ததாக நமது வைத்தியசாலையின் விடுதியின் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் டி கோகுலன் அவர்கள் மலர் மாலை அணிவித்து அவருக்குரிய பொன்னான வரிகளால் அச்சிடப்பட்ட வாழ்த்து பாமாலையை
விடுதி பொறுப்பு தாதி உத்தியோகர் அன்பரசன் மாஸ்டர் அவர்களால் அதை பாராயணம் செய்யப்பட்டு வழங்கப்படும். உலங்கணிந்து வழங்கும் சேவைகளை வாழ்த்தி வழங்கும் நன்றி பாமாலை. சமூக ஜோதி உயர்திரு வாமதேவன் தியாகேந்திரன். அல்லும் பகலும் அள்ளி வழங்கி அகிலத்தார் மனங்களையும் வென்றவரே. கல்லும் கனியும் இலக்க செயல்களால் காசினி போற்றும் உத்தமரே. சொல்லும் செயலும் தூய்மையாகி தொண்டுகள் செய்வதை கடமையாக கொண்டவரே. சொல்கின்றோம் கோடான நன்றிகள் உமக்கு. செய்திட்ட பொதுநலப் பணிகள் கண்டு முல்லைக்கு தேர் கொடுத்து மகிழ்ந்திட்ட பாரி போல அல்லலொரும் நோயாளர் நலன் காத்திட்ட உத்தமரே. தெல்லிப்படை மருத்துவமனைக்கு கிளினிக் தொகுதியினை அமைத்து தேவையான உபகரணங்கள் தளவும் வழங்கிய வள்ளலே. சத்திர சிகிச்சை விடுதி தன்னை திறமிக்கதாக புனரமைத்து சீர் செய்து தந்த தியாகிய நீ வாழ்க. தள வைத்தியசாலையின் தளத்தில் தடம் பதித்த தன்னகரில்லா தலைவரே. தானமாக தாங்கள் செய்யும் தர்ம சேவைகள் தடமாகிறது பாரினி. தரமான சேவையினால் தள வைத்தியசாலை தெல்லிப்படையும் தரணியில் புகழ்பாரும். தங்கள் பெயர் சொல்லி சமூக யூதியாக செல்லும் வழியெங்கும் உங்கள் சேவை சிறக்கட்டும். வெல்லட்டும் என்றென்றும் உங்கள் தர்ம சிந்தனை. தொழிலெதிர் நோயினின்று நோயாளர் தன்னை காக்க தோள் கொடுத்த பேராளர் நீங்கள் அன்றோ. தொல்லுலகம் உள்ளவரை நின் நன்றி மறவோம் நாம். எல்லாம் வெல்ல இறைவனின் ஆசியுடன் என்றென்றும் நிறைவுடனே நீடு வாழ வாழ்த்துகின்றோம். ஆதார வைத்தியசாலை சமூகம் தெல்லிப்படை. நன்றி. தொடர்ந்து நமது வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் சிவகரன் ஐயா அவர்களை மலர் மாலை அணிந்து கௌரவிக்குமாறு அன்பாக தொடர்ந்து சிரேஷ்ட வைத்தியர் டாக்டர் கணேசானந்தன் ஐயா அவர்களை மலர் மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்பாக அழைக்கின்றனர். தொடர்ந்து நமது வைத்தியசாலையின் தாதிய பரிவாரகி திருமதி சமஜன சேவை ஜீவானந்தகுமார் அவர்களை மலர் சென்று கொடுத்து கௌரவிக்கும். இன்றைய இந்த நிகழ்வு எல்லாவற்றிற்கும் தலையாயிருந்து அயராது உழைத்த எமது விடுதியின் தாதிய சகோதரர் அன்பரசன் ஐயா அவர்களை சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்பாக அழைக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் இந்த கட்டட தொகுதி அமைவதற்கு அல்லும் பகலும் மிகவும் கடின உழைப்பால் இந்த வேலையை முடிக்கிறார். தொடர்ந்து நமது வைத்தியசாலையின் மேற்பார்வையாளர் பரமானந்தகுமார் அவர்களை சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு அன்பாக அழைக்கின்றேன். உரையாற்றல் நிகழ்வுகள் மட்டும் நடைபெறும். ஆகவே அனைவரும் தங்களுடைய கதையை அமர்ந்து கொள்ளுமாறு அன்பாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்கள். உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் பிறந்து சிறிது காலம் வாழ்ந்து மறைந்து விடுவோம். மறைந்தாலும் எங்களுடைய புகழுடம்பு நிலைக்க வேண்டும் என்றால் நாம் சிலவற்றை இங்கு ஆற்றி செல்லுதல் வேண்டும் என்று கூறுவார்கள். அந்த வகையில் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை கெட்டாத வகையில் அவருடைய கொடை அளப்பெரியது. நாம் கொடை என்று சொல்லும் போது நாம் வரலாறுகளில் கர்ணனை பார்த்திருக்கின்றோம். கர்ணன் எப்படியான கொடைகளை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் அதாவது புராண கதைகள் மூலமாக மற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நேரே யாராவது கொடைகள் செய்து அல்லது ஏதாவது செய்தவற்றை நாம் பார்ப்பது குறைவு. ஆனால் நாம் இருக்கின்ற காலப்பகுதியிலும் கொடை வள்ளல்களை நாம் சிலவற்றை நாம் கண்களால் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னதாகவும் ஒரு உரையாடல் மூலமாக இங்கே முதல் கதைத்த போது கதைத்தார்கள், இந்த காய்க்கிற மரத்திற்கு கல்லறி வருவதை போல உதவுவர்களுக்கு அதாவது பிரச்சனைகளும் அதிகம். ஆகவே தாம் உதவுவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உதவினால் எங்களுக்கு அதால் வருகின்ற பக்க விளைவுகளை நாம் எதிர்பார்ப்பதில்லை என அதில் தெளிவுபடுத்திக் கொண்டு இந்த கோலத்தில் நுழைந்தார். அதே போல் நாம் ஒன்றை மட்டும் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இருக்கின்ற காலத்தில் நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வகையில் உதவியை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற காலத்தில் வாழுகின்ற சிறிய காலங்களில்
மற்றவர்களுக்கும் ஏதாவது பயனுடையதாய் வாழ்ந்து செல்லுதல் வேண்டும் என்ற அடிப்படையில் தியாகேந்திரன் அவர்கள் பல கொடைகள் மூலமாக நிறைய பேருடைய மனங்களிலே இடம் பிடித்து வாழ்கின்ற ஒரு மனிதர். ஆகவே நான் நினைக்கின்றேன், நமது வைத்தியசாலையிலும் அதாவது இந்த விடுதியிலும் பல்வேறு வகையான தேவைகள் இருக்கின்றன. இந்த தேவைகளில் ஒரு சில தேவைகள் தான் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதாவது இங்கு வேலை செய்கின்ற வைத்தியர்களை வினாவினார் அவர்கள் கூறுவார்கள், நமது வைத்தியசாலைக்கு இதனோடு ஒப்பிடும் போது இன்னும் சில விடயங்கள் தங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்று. உண்மையிலே அதை நாங்கள் செய்கின்ற உதவியிலே முன்னுரிமை அடிப்படையில் எது கட்டாயம் தேவையானது என்பதை தெரிந்து கொண்டு நாம் செய்கின்றது நல்ல விடயமாக இருக்கின்ற காரணத்தினாலும் எங்கள் வைத்தியசாலைக்கு அவர் தொடர்பில் இருந்து அதாவது நோயாளர் பராமரிப்பில் அவர் தன்னுடைய பங்கை கொஞ்சம் எங்கள் நோயாளர் பராமரிப்பிற்காகவும் செலவிட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு எனது நேரத்தை நான் விரைவுபடுத்தாமல் இந்த உரையாற்றுகின்ற நிகழ்வின் முதல் அங்கமாக எமது வைத்திய அத்தியட்சகர் தேவநேசன் ஐயா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் வழங்குமாறு என்றாக அழைக்கிறேன். கட்டிடத்தை கட்டித்தந்த தியாகேந்திரன் அவர்களுக்கு அவர் எல்லாருக்கும் நன்றாக தெரியும், கொஞ்சம் தெளிவாக கூறிவிட்டார். வைத்திய மற்றும் வைத்திய நிபுணர்கள், நேற்றன், நர்சிங் ஆபீசர்ஸ் மற்றும் வைத்தியர்கள் மற்றும் அந்த பழைய ஏஓ, அந்த பேஷண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி செக்ரட்டரி மற்றும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதாவது சொன்ன காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறை உணவன்று. இங்கேயும் பல கல்லறிகள் விழுந்தது, ஆனால் ஒன்றும் ஆசையில் ஹாஸ்பிட்டல் நல்ல வழியாக ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு இருக்குது. அதே மாதிரி தான் தியாகியவர்களுக்கும் அது விலைக்கு சொன்ன வழியாக கதைக்கணும். அவருக்கும் கல்லறிகள் விழுந்தது, அவரும் ஒரு குழப்பம் இல்லாமல் வடிவாக அவர்கிட்ட கடையும் நல்ல வடிவாக போகுது. எல்லாரும் போயிடும் நிறையாவது செய்ய வேண்டியது செய்து வந்தோம்தான் இருக்கணும். ஆகவே அவர் உண்மையிலேயே எங்களுக்கு இதுக்கு முதலும் சில கட்டிடங்கள் கட்டி தந்திருக்கிற நான் அவர்கிட்ட கேட்ட நான் எங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன பெருசா செய்யாட்டி சின்ன சின்ன இதுகள் இந்த பாத்ரூம் ரெனோவேஷன் அப்படி சின்னதாக செய்தர சொல்லி இதே மாதிரி அவரே அதை சேவையாக எங்களுக்கு செய்தெல்லாம் எங்கள்கிட்ட பணமா தரமா அவரே செய்தெல்லாம் அதுக்கான அனுமதியெல்லாம் நான் எடுத்து கொடுப்பேன். அவரே செய்து வந்தால் அவர் ஏனென்றால் அவரே செய்து வந்தால் அது அவருக்கு திருப்தியா இருக்கும். இந்த எழுதுகிற ஆட்களுக்கும் அங்கே எழுத இடம் பெறாது. ஆகவே நான் அதை அவருக்கு கூடாவே இதே மாதிரி தொடர்ந்தும் சேவைகளை எங்களுக்கும் செய்து வரணும். அதே நேரத்தில் எங்கள் இந்த சமூகத்துக்கும் அவர் நியாயமான சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்தும் அவற்றை சேவை தொடர வேண்டும் என்று கூறி ஐயா அவர்கள் எங்கள் வைத்தியசாலைக்கு செய்த தொண்டுகள், வழங்கிய நன்கொடைகள், நான் இந்த வைத்தியசாலையில் இப்பொழுது 1.5 வருடமாகத்தான் இந்த வைத்தியசாலை எனக்கு தெரியும். அதுக்கு முதல் செய்த நிறைய விடயங்களை நான் அனைவரிடம் கேட்டு அறிந்து கொண்டேன். அதுக்கு முதல் எனக்கு ஐயாவை தெரியாது. ஒரு சின்ன இன்சிடென்ட்ல தான் ஐயா யாருன்றது எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய கேஷுவாலிட்டிக்கு ஒரு பேஷண்ட் துபாயில இருந்து அந்த பேஷண்ட் அங்க துபாயில வேலை ஒன்று கேட்க விழுந்து பரலைசிஸ் ஆயிடுச்சு. அப்ப பரலைசிஸ் ஆனா அங்க எல்லாருமே கைவிட்டுட்டினோம். அந்த கம்பெனியும் ஒரு 3 months அங்க வச்சு பார்த்துட்டு அதுக்கு மிஞ்சி தங்களால பாக்கலான்னு கையை விட்டுட்டோம். ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவர் இங்க குடியும் பெறணும். ஆனா அவைக்கு சரியான ஒரு வரமக்கோட்டின் கீழ் உள்ள ஃபேமிலி, அவைக்கு அவரை இங்க கொண்டு வருகிறார். கட்சி தவறி அந்த பேஷனுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் சடலத்தை இங்க கொண்டு வரன்றது நினைத்து பார்க்க முடியாத செலவீனம். அப்ப அவர்கள் ஏதாவது நடக்க முதல் அந்த பேஷனை இங்க கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி ஐயாட்ட உதவி கேட்டிருக்கணும். அது கிட்டத்தட்ட 1.5 வருடத்துக்கு முதல். ஐயாவுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, ஐயா நிறைய செய்திகளை மறந்துட்டாருன்னு சொன்னார். அப்ப அந்த பேஷண்ட் ஒரு கிட்டத்தட்ட அந்த காலத்துல 1 million செலவழிச்சு அந்த பேஷனை இங்க கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் இங்க வச்சு பார்த்துனாங்க. துரதிருஷ்டவசமாக குறிப்பிட்ட சில நாட்களில் அந்த பேஷண்ட் இறந்துட்டார்.
ஆனா அந்த குடும்பத்திற்கு அவர் தனது இறுதி காலங்களை குடும்பத்துடன் செலவழிக்கக்கூடியதாகவும் அவரது இறுதி கடமைகளை தனது சொந்த இடத்திலேயே பிள்ளைகளால் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இறந்து கடைசியாக வாழ்க்கையின் கடைசியிலே நடக்க வேண்டிய மிக ஒரு முக்கியமான சடங்கை செய்வதற்குரிய அந்த ஒழுங்கை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். எனக்கு அதுக்கு பிறகுதான் இவர் எனக்கு முதல் ஒரு வைத்தியர் தான் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவர். அவர் இப்பொழுது இங்கு இல்லை. அந்த வைத்தியர் தான் சொன்னார், இப்படி டிசிடி என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு ஐயா தான் தலைவராக இருக்கிறார், அவர் தான் இப்படியான விஷயங்களை செய்து வந்தவர். நான் அதுக்கு பிறகுதான் எங்களோட போகேக்கு சின்ன சின்ன போர்டு எல்லாம் இருக்கும், பார்த்தால் யாரென்று பார்த்தால் அதுக்குள்ள டிசிடி என்று இருக்கும். அதுக்கு பிறகுதான் எனக்கு தெரியும். அப்ப அந்த முட்டம் தான் எங்களோட அன்பு மாஸ்டரும் இப்படி எங்களுக்கு இப்படி ஒரு தேவை ஒன்று இருக்குது, இதை செய்ய வேணும் என்று கதைச்சு ஐயா ஓமன்று சொல்லி இதை தொடங்கின பிறகு நிறைய பிரச்சனைகள் ஐயாவுக்கும் வந்தபடியால் நாட்டிலேயும் சில பிரச்சனைகள் வந்தபடியால் இதை கண்டினியூ பண்ண முடியல. அன்பரசன் மாஸ்டர் காலம பின்னேரம் ஐயாட்ட போய் ஐயாவுக்கு விளங்கப்படுத்தி ஒரு மாதிரி இதை செய்து முடிக்கணும் என்று என்னுடைய அடிக்கடி கதைப்பார், ஐயாவோட கதைப்பார், MS-ஓட கதைப்பார், எல்லாருமே ஓடி திரிஞ்சு அதை செய்து முடிச்ச அன்பரசனுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஐயாவும் ஒரு சில காரணங்களுக்காக ஐயா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த நேரத்துல ஐயா இதை செய்யணுமோன்ற ஒரு எல்லாருக்குமே விரும்புகிறேன். எங்களோட MS சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நல்ல வேலையை சமுதாயத்துல செய்து கொண்டிருக்க உங்களுக்கு கல்லறையில் விளையக்க நீங்கள் உங்களை அடுத்த ஒரு கேள்வி ஒன்று வரும், இதை நான் செய்ய வேணுமா, இது செய்யறதால எனக்கு என்ன பிரயோசனம், எனக்கு கடைசியா கிடைக்கிறது இப்படியான வார்த்தைகள் தானே. அந்த ஒரு மனநிலை ஐயாவும் இதை கொஞ்சம் விட்டா என்னன்ற ஒரு லெவலுக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகுதான் அன்பரசன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஐயாவில போய் கதைச்சு இதை செய்விச்சவர். அந்த விடயத்துல இதை பேஷனுக்கு ஒருங்கிணைச்சு கொடுத்ததுல அன்பரசனுக்கும் ஐயாக்கும் மிகப்பெரிய நன்றிகள். அதை விட ஐயா ஒரு குறை ஒன்று சொன்னவர், எங்களுக்கு முதல் கட்டி தந்த கட்டடங்கள் அவ்வளவு வடிவாக மெயின்டைன் பண்ணப்படையிலேன்றது எனக்கு தெரியல, அது எப்ப எங்க போய் பார்த்த வேண்டு. ஆனா இந்த தற்பொழுது அது எல்லாமே நல்ல கிளீனா தான் இருக்குது. உதாரணத்துக்கு எங்களோட அனஸ்தெட்டிக் மேடம் இருக்கிறா, எங்களோட அனஸ்தெட்டிக் டிபார்ட்மெண்ட் எங்களோட அங்கால இருக்கிற தொகுதி ஐயா தான் கட்டி தந்திருக்கிறார். நீங்க போய்க்க அதை கட்டாயம் போகணும், அது அவ்வளவு நீட்டாகவும் நாங்கள் இன்றைக்கும் அதை யூஸ் பண்ணி எங்களோட மீட்டிங்கள் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல தான் மீட்டிங்குக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்கள் வந்தது மேபி அந்த நேரங்கள்ல ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம், ஆனால் நாங்கள் இயன்றளவு அதை மெயின்டைன் பண்றதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்வோம். அதுக்குரிய உறுதியையும் இதையும் நாங்கள் தரம் ஐயாவும் இருக்கிற எங்களுடைய MS ஐயாவும் அதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். நீங்கள் தார எந்த ஒரு சதமுமே அநியாயமாக்காமல் நாங்கள் பேஷண்ட்டுக்கு தொடர்ந்து நீண்ட கால சேவை வழங்கக்கூடிய அளவில் அதை பார்த்துக் கொள்வோம். இன்னும் உங்களிடம் இருந்து நிறைய இதை மாதிரியான தேவைகளை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு சதமுமே எங்களோட சமுதாயத்தை சேர்ந்த நோயாளர்களுக்கு கட்டாயம் போய் சேரும், அதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வோம். தேங்க்யூ. தொடர்ந்து நமது வைத்தியசாலையின் சாதிய பரிபாலகி திருமதி சரோஜினி ஜீவானந்தம் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் இனிய வந்தனங்களும். நான் இங்கு புதிதாக சாதிய பரிபாலியாக கிட்டத்தட்ட 4 மாதங்களாக இருக்கிறேன். எனக்கு இதை பற்றி எல்லாம் இந்த பெரிய அளவு தெரியாத விட்டாலும், ஆனா எங்களோட போர்ட் மாஸ்டர் எனக்கு இதை பற்றி என்னோட கதை கேட்கல. நான் யோசிப்பேன், எங்களுடைய ஐயாவை நான் இப்ப காண சந்தர்ப்பம் கிடைக்குமாண்டு. அந்த சந்தர்ப்பம் எனக்கு இப்ப கிடைச்சிருக்குது. நன்றி ஐயா. மற்றது எனக்கு இந்த தொடக்கம் அப்படின்னு தெரியல, ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே எங்களோட போர்ட் மாஸ்டர் டென்ஷன், அந்த பரபரப்பு அதெல்லாம் பார்க்கல நான் யோசிக்கிறது, இது எப்ப சரிப்படுத்தி இதை எப்ப முடிப்பாங்க என்று அப்படித்தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவர் எனி டைம் ஒரு டென்ஷன் ஆகும், ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் எடுத்து. அவர் நோமலாவே எங்களோட மாஸ்டர் இதையுமே சரியா செய்யணும், உரிய காலத்துல செய்யணும் என்ற ஒரு உத்வேகம் உடையவரால். எனக்கு இதுல ஐயாவுக்கு நன்றி சொல்ற அதே நேரத்துல சம்பந்தப்பட்டாக்கள் எவ்வளவு பாடுபட்டாங்கன்றதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா நான் எங்களோட மாஸ்டருக்கு தான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்டா. அவர் என்ன ஃபேமிலி பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் அவர்கள் அந்த முழுதும் தான் எடுத்த காரியத்தை செய்ய வேண்டும். அதாவது பேஷண்ட் கேர்ல சரியானதை கொடுக்கணும் என்று ஒரு ஆர்வம் உடையவரால்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்நாளில் இவ்வைத்தியசாலையில் ஆண்கள் சத்திர சிகிச்சை விடுதிக்குரிய ஒரு தொகுதி கட்டிடத்தையும் நிர்மாணித்து விடுதியின் புனருத்தாரண பணிகளையும் நிறைவேற்றி கொடுத்த எங்கள் மதிப்புக்குரிய சமூக சேவையின் சிகரமாக விளைந்து கொண்டிருக்கின்ற கொடைவள்ளல் உயர்திரு வாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களுக்கு இவ்வைத்தியசாலை சமூகம் சார்பாகவும் இவ்வைத்தியசாலையில் சிகிச்சை பெறும் நோயாளர்கள் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இவ்வைத்தியசாலைக்கு கடந்த காலங்களில் ஆற்றிய பணிகளான எங்களது கிளினிக் சென்டர், அத்துடன் இவ்வைத்தியசாலைக்கு காணி கொள்வனவு, அத்துடன் புற்றுநோய் வைத்தியசாலைக்கு ஆன உதவிகள், இன்னும் தொடர்ச்சியான மருத்துவ உபகரணங்களின் பங்களிப்பு, ஐயாவின் பங்களிப்பு மற்றும் சத்திர சிகிச்சை கூடத்தினுடைய அனஸ்தட்டிக் பில்டிங்குரிய நிர்மாணித்து அப்படியான பல சேவைகளை இவ்வைத்தியசாலைக்கு வழங்கியுள்ளார். அத்துடன் இவரது சேவை வடக்கு மாகாணத்துக்கு மட்டுமல்லாமல் இலங்கையில் வெப்பாகத்தில் இந்தியாவில் கூட இவரது சேவை இடம்பெற்றிருக்கின்றது. கலைத்துறைக்கு முக்கியமாக அண்மையிலும் இடம்பெற்றிருக்கின்றது. அத்துடன் இவரது சமூக சேவையானது கிட்டத்தட்ட எல்லா துறைகளிலும், கிட்டத்தட்ட கல்வி, சுகாதாரம், கலைத்துறை, சமூக கலாச்சாரம், சமயத்துறை என பல துறைகளிலும் கிட்டத்தட்ட தனி மனிதர்களுக்கான உதவிகள் தொடங்கி அமைப்புகள், பொது அமைப்புகள் என்று பலவற்றிலும் இவரது சமூக சேவை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ஆகவே கொடைவள்ளல் உயர்திரு வாமதேவன் தியாகேந்திரன் ஐயா அவர்களின் உன்னத சமூக சேவைகளை என்றும் நாம் மனதில் நிறுத்தி அவர்களுக்கு எமது வைத்தியசாலை சார்பாக உளமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் சத்திர சிகிச்சை விடுதியில் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்த வைத்திய அத்தியட்சர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்நிகழ்வை சிறப்பித்த வைத்திய நிபுணர்கள், வைத்திய உத்தியோகத்தர்கள், தாதிய பரிபாலகி, விடுதி பொறுப்பு தாதிய உத்தியோகத்தர்கள், நோயாளர் நான் வீட்டை முடிச்ச சாமான எல்லாம் மூவ் பண்ணி படிப்படியாக கற்றுக் கொடுத்தேன். நாளைக்கு அனுப்பினீங்கன்னா 3 டேஸில் நான் எடுத்து வீட்டுக்கு கட்டக்கூடிய சாமான வீட்டை வீட்டுக்கு ஒரு சேர அனுப்பிடுவோம். டெலிவரி பண்ண மாதிரி ஒரே முதல் செய்யாது. சரி, நாளைக்கு இருக்குன்னு தெரியாது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி அனுப்பிடுவோம். கண்டிப்பாக செய்வோம். நிறைய என்னது எங்கடை கொடுப்பேன், அதை பார்த்து அனுப்பிவிடுவோம். போதும் உங்களை விட 2 பேருக்கு நம்ம ஒரு வசதி இல்லாத ஆக்களை இருக்கலாம். 2 பேருக்கு நாங்கள் அனுப்பினா டிலே பண்ணாமல் கேட்குது. ஒரு